ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இந்த மாதிரி பல ஃபீமேல் பாக்ஸர்ஸ் ஆண்களுக்கு இணையா நம் நாட்டில் இருக்காங்க. உலக அளவுல பெரிய சாம்பியன் ஆக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சாதாரண குப்பத்தை சேர்ந்த பெண் போராடி வெற்றி பெறுவதுதான் இந்த கதை. டேய் இவா, எங்க மதிய காணோம்? அவ என்னையும் மாஸ்டர் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கா. டைம் என்ன ஆச்சு? சாரி மாஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. அதான் ஏன்னு கேக்குறேன். அதான் லேட் ஆயிடுச்சுல, விடுங்க மாஸ்டர், வாங்க பண்ணலாம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது யூஸ் பண்ணாத லூசு. நான் சாதிக்க முடியாது, நீ சாதிப்புன்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய சிறுப்பால் அடிக்கும், சிறுப்பால. பெரிய சாம்பியன் ஆவ, பெரிய பாக்ஸர் ஆவ நினைச்சேன் பாரு. சிறுப்படி எனக்கு. இங்க எவன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. நாக் அவுட் தான், நாக் அவுட். என்ன மாஸ்டர் இப்படி திட்டீங்க? நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் பாக்ஸர் அவ தான். அவளை விட்டா யாரு மாஸ்டர் சாம்பியன்ஷிப்புக்கு போவா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வேர்ல்ட் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இந்தியா ஹோஸ்ட் பண்ண போதுன்னோ அதுல ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா ஏதாவது கனவு கண்டியான்னு கேட்டு சிரிச்சது. ஆனா இன்னைக்கு அது கனவல்ல, நிஜம். இதோ இந்தியாவோட இளம் வீராங்கனை ரூக்கி பாக்ஸர் மதி. And here comes the defending champion Natalia Raikkonen, 3 வாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச ரஷ்யன் பாக்ஸர். எவன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. நாக் அவுட் தான், நாக் அவுட். நாக் அவுட் தான், நாக் அவுட். பாக்ஸ்.
பொண்ணுங்க போட்டிங் இறங்கிட்டா கடைசி வரை நின்னு ஜெயிப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க மதி. வெறும் மதி இல்ல, விமென்ஸ் பாக்ஸிங் வேர்ல்ட் சாம்பியன் மதி. वक्त में भी हम न खोए हौसला, मिलके साथ चलने का यूं कर ले फैसला। जीत का जश्न हम मनाएंगे, आसमां तिरंगा सजाना आज है, शान से सभी को बताएंगे, जीत लेंगे ये सारा जहां। வெரி பியூட்டிஃபுல்லி பெர்ஃபார்ம்டு. இந்த தீம், இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கேட்கலாம். கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். கண்டிப்பாக. அதுவும் இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் பாக்ஸிங் கற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்காக. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீனாவோடைய பொண்ணு பாக்ஸிங் தான் கற்றுக்கிறான். நான் கேட்டேன், என்னடி பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறேன்னா, எல்லாம் வீரமாக இருக்கணும், குன்ஃபு மாதிரி எல்லாருமே பாக்ஸிங் கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா பயங்கர கொலை பயந்துடுறாங்க. செயின் பறியல் அதெல்லாம் நடக்கிற உலகத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரே அடி அவன் அங்கேயே ஆன் த ஸ்பாட்டு, அவ்வளோதான், கை இழுத்துக்கும் இல்லை கால் இழுத்துக்கும், அந்த மாதிரி ஆகிடணும். ஸோ அந்த பாக்ஸிங் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவங்க அந்த லேடி அவங்க வந்து பெரிய இப்போ ஒலிம்பிக் நடந்துகிட்ருக்கு வேறு, அதில் வந்து நீங்கள் இதை காமிச்சது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி. பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, மாஸ்டர் உனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணும்போது நீ அதை யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 1 மினிட்டா இல்லை ஒரு ½ செகண்ட்ஸ் வந்து உங்கள் கொரியோகிராஃபர் அதுக்கு உன்னோட க்ரியேட்டிவ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அண்ட் யூ ஆர் அ வின். அப்போ என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும்? நீ அப்படியே பிளாங்காக நிற்கிற. ஜெயிச்சோன்னு யா அப்படின்னு கத்த வேண்டாம், அந்த எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. ஸோ அந்த கொரியோகிராஃபர் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கணும். பட் டான்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ ஸ்டைலிஷ் டான்ஸர், 100% சொல்லுவேன். பட் இன்னும் கொஞ்சம் மசாலா இல்லாத போச்சு. ஓகே, கிளாரிட்டி இல்லை, வேற ஒன்றும் இல்லை. குட் லக். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். வெரி வெல் எக்ஸ்பிளைன்டு. நமக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஸோ தருண் மாஸ்டர், யோர் கமெண்ட்ஸ். டெஃபினெட்லி ஷோ கேப்டன் கலா மாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு சின்னதாக ஒரு 1 மினிட்டாவது ரியலைசேஷன் அது இல்லை. அதாவது அந்த காம்படிஷன் அந்த ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மார்க் இருந்தால் கூட யூ ஹாவ் டு நீங்கள் கம்போஸ் பண்ணி ஒரு 5-6 வாட்டி பர்ஃபார்ம் பண்ணி அதில் என்ன மைனஸ் இருக்குது அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். யூ வில் பி டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல் தட். ஓகே, பட் திஸ் வாஸ் குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் தருண் மாஸ்டர்.